சென்னை சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் காமெடியனாக தனது பயணத்தை தொடங்கி பிறகு மிகப்பெரிய பிரபலமாக மாறியவர் KPY பாலா. கலக்கப்போவது யாரு, குக் வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் அவர் பிரபலமானார். குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு பிறகு KPY பாலா கிடைத்த வருமானத்தை வைத்து பலருக்கும் உதவிகளை செய்யத் தொடங்கினார். அவர் தனது உதவிக்காக ஆம்புலன்ஸ், சைக்கிள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வண்டிகள் என பலவற்றை வழங்கினார். ஆனால் அவருடைய வருமானம் மிக குறைவாக இருந்த போதிலும் அவர் இவ்வளவு பெரிய உதவிகளை செய்வது எப்படி என்ற சந்தேகம் பலருக்கும் எழுந்தது. பாலாவின் இந்த உதவிகளின் பின்னணியில் ஒரு திட்டம் இருப்பதாக சமூக வலைதளங்களில் சிலர் விமர்சனங்களை வைத்தனர். குறிப்பாக அவர் வழங்கிய ஆம்புலன்ஸ்களின் நம்பர் பிளேட், காலாவதி தேதி எண், உதவி பெறுபவர்களின் தேர்வு, அவர்களை பீலிங்காக பேச வைத்து வீடியோ பதிவு செய்வது என பலவிதமான குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டன. இதற்கு விளக்கமளிக்கும் விதமாக பாலா ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில், நான் சர்வதேச கைக்கூலி இல்லை, நான் தினக்கூலிதான், எனக்கு எந்தவிதமான சர்வதேச தொடர்பும் இல்லை என்று ஆவேசமாக பேசியிருந்தார். பாலா இப்படி பேசியதற்கு பிறகு அவருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் மாறி மாறி வந்தன. இதுகுறித்து விரைவில் செய்தியாளர்களை சந்திப்பேன் என்று தெரிவித்த பாலா, நான் செய்து வரும் உதவியை சாகும் வரை நிறுத்த மாட்டேன். என்னுடைய வேலையே என்னிடம் இருப்பதை கடைசி வரை கொடுத்துக் கொண்டே இருப்பதுதான். அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். முடிவே இல்லை. என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து விரிவான விளக்கம் கொடுப்பேன் என்று ஒரு உறுதியான பதிலை கொடுத்திருக்கிறார்.